அழகை காண இரு கண்கள் போதாதோ. கண்ணியம்மா, என்னையா கூவுற? நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே. யோ, முதலாளி பொண்ணு நோட்ட விடுறது இல்லாம இப்ப ஏன் கிட்ட வந்துட்டியா? சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் காதல். யோ கண்ணியம்மா, சக்கராலையில பேசினா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். யோ, நல்ல சந்தர்ப்பம். நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கோம். யோ கண்ணியம்மா, நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓஹோ, என்ன மாமாங்கிறியா? உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கிய கள்ளி. மாமா, அதான் பக்கத்துல வந்துட்டேன்ல, இன்னும் என்ன மாமா மாமா? கண்ணி, எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன். புடவையை துவைச்ச சரி, ஜாக்கெட்டு சரி, பாவாடை கட்டி இருக்க, பனியன் யாருது? மாமாவுது. மாமா 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 யாரு மாமா? எங்க இருக்கான்? தண்ணிக்குள்ள. ஓஹோ, தண்ணிக்குள்ள இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ரெட்டரத்திலே பேசிக்கிட்டு குறும்புக்காரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தாண்டா கண்டியம்மா மாம. இவ்வளவு நேரம் வரை எங்கேயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. பார்வை கொண்டு குறைச்சல் இல்ல, எல்லாம் திருட்டு பார்வை. காதலை விட நட்பு தான் பெருசா போயிடுச்சு உங்களுக்கு. அப்போ அவரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எனக்கு என்ன? டூயட் பாடுறது மட்டும் என்னோட, டயலாக் பேசுறதெல்லாம் அங்க. நம்பாம கேடுறவங்க ஆம்பளைங்க, நம்பி கேடுறவ பொம்பளைதான். என்னம்மா இது? ஓட்ட பானைக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொட லொடன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. உன் மனசு எப்படி கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மாமா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயில் பொல்லாத கோயில். அந்த கோயிலால தானே வந்தது இவ்வளவோ. எல்லாரும் கோயிலுக்கு போனா வரம் வாங்குவாங்கன்னு பேரு. நாங்க சாபம் இல்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். இல்லம்மா, கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்க, ஒருவேளை அந்த தம்பி அங்க வந்தாலும் வரலாம். அது மனசு என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆயா, ஆமாம்மா, வாடா ராஜா, வா போலாம். இல்லங்க, எங்க போறீங்க? கோயிலுக்கு. சாமி கும்பிட. பஞ்சாயத்துல என் பேரை கெடுத்துட்டு புண்ணியம் தேட கோயிலுக்கு போறியாடி பொட்ட கழுத. இதவார், இந்த வீட்டை விட்டு நீ 2 சந்தர்ப்பத்துல தான் வெளியில போகலாம். ஒண்ணு மணமாலையோட மணவரைக்கு போகலாம், இல்ல பெணமாலையோட சுடுகாட்டுக்கு போகலாம். இப்ப நீ உள்ள போகலாம். போகல. சாராய கடை திறந்தாலும் திறந்தாங்க, நாட்டுல ஜனத்தொகையே குறைஞ்சு போயிடுச்சு. எங்க அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான், இங்கெல்லாம் படுத்துடுறானுங்க. அரசாங்கம் இன்னமும் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரமே பண்ண வேண்டியதில்லை. பேசாம ஊர்ல இன்னும் கொஞ்சம் சாராய கடை திறந்துட்டாங்கன்னா போதும். என்னடி குட்டி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? என்னடி துபாய்க்கு போன புருஷன் திடீர்னு திரும்பி வந்த மாதிரி பாக்குற? எந்தாடி 100 ரூபா ஊத்துடி. சொக்கி கடையில சாராயம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. குடி. யோ சாக்கனா கடை, கடையை கொஞ்சம் பாத்துக்க. கொல்ல பக்கம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சிரிச்சிட்டு போறா? வா, நான் ஒரு செய்தி சொல்றேன். செந்தோழன் போய் சொல்லிடுறியா? 10 பைசா. மாடசாமி சொக்கி கடையில சாராயம் குடிச்சிட்டு இருக்கான், உடனே வா. திருப்பி சொல்லு. மாடசாமி சொக்கி கடையில சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அக்கா சொல்ல சொல்லிச்சு.
என்ன கம்பி என்ன வச்சல, இப்போ உன் எலும்பை என்ற உனக்கு கொடுக்க போற உதையில உன் முதலாளிக்கு முதுகு வைக்கணும்டா. நான் ஒரு அறிவு கெட்டவன். அந்த பாவி பய வந்திருக்காரு உனக்கு சொல்லி அனுப்புவானா? உடம்புக்கு என்ன குறைச்சல்? நல்லா கரலா கட்ட மாதிரி தான் இருக்கு. நீ இல்லையா அவனை கிழிச்சு போட்டு வருவேன்னு நினைச்சேன். இப்படி கிழிச்சு போய் வந்து கிடைக்கியே. உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு இல்லையா எங்கெங்கயோ துடிக்குது. ஐயோ எனக்கு சொன்னையா, கட்டின பொண்டாட்டியா இருந்தா உரிமையோட தொடலாம் தடவலாம். நான் தான் தீண்ட தகாதவளாச்சே, என்னத்த தடவுறது? படாத இடத்துல பட்டிருக்க போதியா, பேசாம இருயா. ஆயா ஆயா. என்னங்கய்யா? செல்வி சாப்பிட்டாளா? அவ சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. குழந்தைகிட்ட நீங்க வந்து அன்பா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. குழந்தை கொஞ்சம் விட்டுருந்தா அவ ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு வந்திருப்பா. அவளா குழந்தை? எங்க இருக்கா? மாடியில படுத்திருக்கா. என்னது? ரோட்ல கிடக்கிற குப்பை காகிதங்களை வீட்டுல கொண்டு வந்து தோரணமா கட்டி தொங்க விட்டுருக்க? இது குப்பை காகிதம் இல்லப்பா, அவர் எனக்கு எழுதுற காதல் கடிதங்கள். அதை வச்சே என்னை சுத்தி ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டேன். அப்பா, எல்லாத்தையும் பொசிக்கிடுவன், ஜாக்கிரதை. என்ன நானே எரிச்சுக்குவேன். என்ன சவாலா? ஆயா மத்திப்பட்டி கொண்டா. உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? எந்த தகப்பனும் தாமக தனக்கு கொள்ளி வைக்கணும்னு தான் ஆசைப்படுவா. பெத்த மகளுக்கு நீ கொள்ளி வைக்கிறிய, நீ ஒரு மனுஷனா? இப்ப எப்படியா இருக்கு? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு, கஷாயம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை இல்லையேன்னு வருத்தப்பட்டதுண்டா? இப்பதான் முதல் முறையா வருத்தப்படுறேன். நிஜமாவா? என்ன கவனிக்க எங்க அம்மா இல்லையேன்னு வருத்தப்படுறேன். உங்க அம்மாவை பத்தியா சொன்ன? என்ன பத்தி சொன்ன? நீ தான் கல்லாச்ச. உன்னை காதலிக்கிறவளையும் நீ காதலிக்க மாட்ட. அதோ அம்போன்னு உட்கார்ந்துருக்க. அந்த தம்பி காதலிச்சாலும் அதை விட மாட்ட. இங்க பாரியா, பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் 2 பொம்பளைங்களோட பாவம் உன்னை சும்மா விடாதாமா. சோக்கி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அட, எத்தனை நாளைக்கு தான் தாலியை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஆள் பின்னாடி லோலோன்னு சுத்திட்டு இருக்கிறது? நானும் பொம்பளை தானே. இப்போ ஒன்னே எடுத்துக்க. நீ ஆசைப்பட்டியே அந்த பொண்ணை உன்னால மறக்க முடியுதா? அட, அது கிடக்க, நீ சொல்லு. முடியல. அவ ஞாபகம் அப்பப்ப உன்னை குத்திக்கிட்டு இருக்குல்ல. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதில்ல? அவளை அப்படியே கட்டி பிடிச்சி தோணுதில்ல? நீ சொல்ல மாட்ட, ஏன்னா ஆம்பளைங்களோட மனசு கல்லு. சோக்கி, ஒன்ன சொல்லலையா? புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா சரி. நான் என்னமோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் ஆம்பளைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இத கேக்குற பொறுக்கி பசங்கெல்லாம், ஏண்டி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன கேக்குறானுங்க. என்னத்த சொல்ல? புரிஞ்சுக்கிட்டா சரி.
வீட்டுக்கு ஆகாதுன்னு ஆயாதாங்க வெட்ட சொன்னாங்க. ஆயா ஆயா, என்னம்மா? அரளி மரத்தை ஏன் வெட்ட சொன்ன? அது விஷ மரம், வேண்டான்னு நான் தாமா வெட்ட சொன்னேன். விஷ மனிதர்கள் மட்டும் வீட்டுல இருக்கலாம், விஷ மரம் வீட்டுல இருக்க கூடாதா? காளி, நீ போ. ஆயா, உனக்கு எல்லாம் தெரியும். நான் அவரை நம்பி இருக்கேன், அது பொய்யாயிட்டா. அரளி மரத்தை நம்பி இருக்க, என் 2 நம்பிக்கையில ஒரு நம்பிக்கைய வெட்டி எரிஞ்சிடாத. பாலமா, உங்க ஊர்ல இருந்து அப்படி ஒரு கோரிக்கை இது வரைக்கும் வரவே இல்லையே. எங்க ஊர் பிரசிடென்ட் சங்கர்லிங்கம் பல தடவை மனு கொடுத்ததா சொன்னாரு. அப்படியா? லுக் ஹியர், இந்த மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் எனக்கு மனப்பாடம். நிச்சயமா அப்படி ஒரு கோரிக்கை வரவே இல்லை. பட் போன வாரம் கூட உங்களுக்கு ஒரு மனு அனுப்புனதா சொன்னாரே மேடம். நீங்க அதை வேணும்னா புதுசா ஒரு மனு கொடுங்க, நாங்க பரிசீலனை பண்றோம். ஓகே? அப்ப மனு கொடுத்ததா சொல்லி சங்கர்லிங்கம் நம்ம எல்லாரையும் சீட் பண்ணியிருக்கான். என்னங்கடா வழி மறிச்சு கேளட்டா? ஒரு மரியாதைக்கு தான் கீழே இறங்கிய. கலெக்டர் அம்மாவை பார்த்துட்டு தான் வரோம். கலெக்டரா? நீ கொடுத்ததா சொன்னிய பெட்டிஷன், அதையும் பார்த்துட்டு தான் வரோம். பால வந்துடுன்னு சொல்லியிருப்பாரு. சொன்னாங்களே, உங்க பிரசிடென்ட் வழுக்க தலையில என்னைக்கு முடி முளைக்குதோ அன்னைக்கு தான் பாலமும் முளைக்கும்னு சொன்னாங்க. ஏயா பெட்டிஷன் கொடுத்ததா சொல்லி இவ்வளவு பேரை ஏமாத்திருக்கிய? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி கார் ஒரு கேடு. மரியாதை குறைஞ்சிச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கு, மனுஷனா இல்லாதவங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறது இல்ல. பாலை யாருக்கு தேவையோ அவங்க தான் கட்டிக்கணும். எங்களுக்கு தேவையில்லை, நாங்க கட்டிக்கல. உங்களுக்கு தேவையான நீங்க கட்டிக்க வேண்டியதால பரதேசி பசங்க. பணக்கார கிழமை, பாலம் மட்டும் இல்லையா உனக்கு சமாதி சேர்த்தே கட்டும். தம்பி, என்ன இது? அவங்கள வழி உங்க சக்தியை ஏன் வீணாக்குறீங்க? அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இவங்க கொட்டத்தை அடக்க வேற வழி பிறந்தாச்சு. இன்னி பேப்பர்ல தேர்தலுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. இத்தனை நாளும் இவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு தங்க வசதியை பெருக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை நாம தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஜனங்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் ஆட போறாங்க? தேர்தலில் சந்திப்போம். பேரன்பு உண்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, ஐயா சங்கர்லிங்கம் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது பூட்டி சின்னத்திலே உங்களது ஓட்டை போட்டு வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு கேட்டுக் கொள்கின்றார்கள். அம்மா தாயே, கொண்டாயா சீக்கிரம். மறந்துடாம பூட்டு சின்னத்துல ஓட்ட போட்டுருங்க. ஞாபகத்துல இருக்கிறதுக்காக இந்தாங்க பூட்டு. 100 ரூபாய் நோட்டு. ஏயா, சாவி இல்லாமலே பூட்ட குடுக்குற, என்னையா பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நோட்டை கொடுத்துட்டேன், பார்த்து ஓட்ட போட்டுருங்க. வாயா, இன்னும் 4 தடவை போகணும். கும்பிடுறேன் பாட்டி. ஓட்டு கேட்க வந்திருக்கியா? உன் ஓட்ட நாங்க போட்டுக்கிறோம். ஆடுற ஆட்டத்துல நீ செல்லாத ஓட்ட போட்டாலும் போட்டுருவ. போடாம இருக்கிறதுக்கு இந்த 100 ரூபாய். தேர்தல் முடிகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. வரட்டுமா? நாசமா போவா. உங்கள் ஓட்டு. இடம் தெரியாம மாட்டேன், வாயா. உங்கள் ஓட்டு. கொண்டாயா இப்படி. அப்பா, இனிமேல் படாது. இப்போது நடக்கும் தேர்தல் ஒரு கிழவனுக்கும் வாலிபனுக்கும் நடக்கும் சாதாரண தேர்தல் அல்ல. உலகில் 2 ஜாதிகள் உண்டு. ஒன்று ஆண் ஜாதி, மற்றொன்று பெண் ஜாதி. அதே போல் 2 வர்க்கங்கள் உண்டு. ஒன்று சுரண்டும் வர்க்கம், மற்றொன்று உழைக்கும் வர்க்கம். அந்த 2 வர்க்கங்களுக்கும் இடையே நடக்கும் அறப்போராட்டம் தான் இந்த தேர்தல்.